புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களுக்கு சென்ற பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவையில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற தலங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். பழமை வாய்ந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்ற அவர் கோவில் யானை கல்யாணிக்கு வாழைப்பழம் வழங்கி ஆசி பெற்றார். தொடர்ந்து முருகனின் 7ஆம் படை வீடாக கருதப்படும் மருதமலைக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழிபட்டார். இவரின் வருகையை ஒட்டி கோவில் வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. புதுச்சேரி கூடப்பாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட வெடிமருந்து வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கூடப்பாக்கம் அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியபோது பன்றியை தாக்க வைத்திருந்த வெடிமருந்து திடீரென வெடித்து சிதறியதில் பழங்குடியின பெண் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ஒருவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்தான பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி மதுரைக்கு வரும்போது சித்திரை திருவிழா போல் அமையும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறும் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு மாவட்ட காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு அளிப்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் வருகை தந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன், வருகின்ற 23ஆம் தேதி மதுரை வருகை புரியும் பிரதமர் மோடி என்டிஏ கூட்டணியின் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய செல்லூர் ராஜு, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் உறுதி என தெரிவித்த அவர், பிரதமர் மோடி மதுரைக்கு வரும்போது சித்திரை திருவிழா போல அமையும் என தெரிவித்தார். உங்களிடத்திலே கூறியதை போல ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கின்ற, தமிழகத்தில் ஒரு புரட்சியை உருவாக்கின்ற, தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற கூட்டமாகவும் அது இருக்கும். உண்மையான விடியல் 2026 எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கொடுப்பார். அதற்கான முன்னோட்டம் தான் இது. நாமக்கல் மாவட்டத்தில் கல்லூரி மாணவன் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் 6 பேராசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் செயல்பட்டு வரும் கல்லூரி ஒன்றில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த பார்மசி மாணவர் யோகேஷ் விடுதி அறையில் கஞ்சா வைத்திருந்ததாக கூறி கல்லூரி நிர்வாகம் அவரிடம் விசாரணை நடத்தியதுடன் பெற்றோரை அழைத்து வருமாறும் உத்தரவிட்டது. இதனால் மனமுடிந்த மாணவர் கல்லூரியின் 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் மாணவனின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பெயரில் கல்லூரி முதல்வர் உட்பட 6 பேராசிரியர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் மாணவனின் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் மாணவன் உடலை பிரேத பரிசோதனை செய்ய யாரும் முன்வராததால் மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பராசக்தி படத்தில் காங்கிரஸ் கட்சி குறித்த பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளதாக எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் எஸ்டிபிஐ மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கலைக்கு அரசியல் கிடையாது என கூறிய அவர், ஜனநாயகம் படத்தில் வெளியீடு குறித்து அரசியல் செய்ய வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது என்ன நடந்ததோ அதைத்தான் பராசக்தி படத்தில் எடுத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், காங்கிரஸ் கட்சி குறித்து அதில் பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் விரிசல் வருமா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என பதிலளித்துவிட்டு சென்றார். அதெல்லாம் தேர்தலுக்கு பின்னால பேச வேண்டிய விஷயம். ஆனால் இந்த திரைப்படத்தின் மீதான ஒன்றிய அரசுடைய தாக்குதல், நம்முடைய தமிழக முதல்வர் சொன்னது போல இடி, அதுபோல ஐடி, சிபிஐ போன்றவற்றை வைத்து எதிர்கட்சிகளுடைய குரல்களை முடக்கிய பாஜக இப்பொழுது தன்னுடைய கைப்பாவையாக சென்சார் போர்டையும் எடுத்திருக்கு. எனவே நாங்கள் பராசக்தி அதை தடுப்பதற்கு எடுத்த முயற்சிகளை எவ்வாறு கண்டிக்கிறோமோ அதே போல ஜனநாயகன் திரைப்படத்தையும் முடக்குகிற நடவடிக்கைகளை நாங்கள் கண்டிக்கிறோம். அது உடனடியாக வெளிவருவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னவோ அதை சென்சார் உடனடியாக ஒன்றிய அரசு செய்யணும்.
இதுல அரசியல் என்பது கலைக்கு அரசியல் இல்லை. எனவே இதுல அவசியம் இல்லை என்று புதுச்சேரியில் 9ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் காதலன் உட்பட 2 கைது செய்துள்ள போலீசார் மேலும் 2 சிறுவர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி வானரப்பேட்டையைச் சேர்ந்த 14 வயது மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 17 வயது சிறுவன் மற்றும் அவனது நண்பர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் காதலன் மற்றும் ஆகாஷ் என்ற வாலிபரை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள மேலும் 2 சிறுவர்களை தேடி வருகின்றனர். சினிமா தயாரிப்பாளர்கள் விதிமுறைகளை மீறுவதே பட தாமதத்திற்கு காரணம் என்று கருத்து கூறிய பாஜக நிர்வாகி குஷ்பு, மத்திய அரசு மீது பழி போடுவது திமுகவின் ஏமாற்று வேலை என விமர்சித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் உள்ள சிக்கல்களுக்கு மத்திய அரசை குற்றம் சொல்வது தவறு என்று தெரிவித்தார். மேலும் சென்சார் போர்டு விதிமுறைகளை தயாரிப்பாளர்கள் பின்பற்றாததே பிரச்சினைக்கு காரணம் என்றும், தேர்தல் வருவதால் தான் திமுக அரசு பொங்கல் பரிசு உள்ளிட்ட சலுகைகளை அறிவித்துள்ளதாகவும் விமர்சித்தார். ஆனா ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். முதல்ல அந்த ரூல் ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வராது. இது ஜனநாயகத்துக்கு மட்டுமல்ல, இது எல்லா படத்துக்கு நான் சொல்றேன். அண்ட் யார் இதுக்கு மத்திய அரசு தான் காரணம் சொல்லிக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா, பிளேம் கேம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா, திசை திருப்பி மாற்றுறதை விட ஹோம்ஒர்க் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் யுவராஜா பேட்டியளித்தார். ஈரோடு மரப்பாலம் அருகே தமிழ் மாநில காங்கிரசார் சார்பில் பொதுமக்களுடன் இணைந்து பொங்கல் வைத்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் யுவராஜா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு மக்களை ஏமாற்றும் செயல் என விமர்சித்தார். வரும் 2026 தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி பலமாக இருக்கும் என்றும், தமிழ் மாநில காங்கிரசின் பலத்திற்கு ஏற்ப தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்றும் கூறினார். இல்ல துரதிருஷ்டவசமாக கிழக்கு தொகுதியிலே கடந்த 5 ஆண்டுகள்ல 3 இடைத்தேர்தல் நடந்துச்சு. அது காரணங்கள் தெரியும். அதனால மக்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் இந்த கிழக்கு தொகுதிக்கு கிடைக்கவே இல்லை. கடந்த 2021 தேர்தலில் போட்டியில பொழுது 58,000 வாக்குகள் இந்த பகுதியினுடைய தொகுதி மக்களுக்கு வாக்களிச்சாங்க. அவர்கள் என்றைக்குமே நன்றி கடன் பட்டவனாகத்தான் என்றைக்குமே இருப்பேன். அடிப்படையில் தொடர்ந்து இந்த தடவை சீட்டு தர்றாங்களோ தரலையோ, நிக்கிறமோ நிக்கலையோ, அதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்மைகள் செய்வோம். மேற்கு தொகுதியை பொறுத்தவரையிலும் அது தொடர்ந்து பல ஆண்டு காலமாக 2011 தேர்தலில் போட்டியிடுறது பொழுது நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். அதனால இது எந்த உள்நோக்கம் கிடையாது. இங்கு தமாக நின்றாலும் சரி, அதிமுக நின்றாலும் சரி, கூட்டணி கட்சி யார் நின்றாலுமே மிகப்பெரிய வெற்றியை கிழக்கு தொகுதி பெற்றுக் கொடுக்கும். அதுக்கு நிச்சயமாக 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக அரசு முடக்கிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை புழலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு தலைமையில் 10,000 பேருக்கு சேலை வழங்கும் பணிகளை திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், 125 நாட்கள் வேலை என்பது பொய், 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை குறைத்து பாஜக அரசு அதனை அழித்துவிட்டது என விமர்சித்தார். மத்திய அரசு நிதி ஒதுக்கீட்டை 90%லிருந்து 60%ஆக குறைத்ததால் கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டம் முடங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் புலனாய்வு அமைப்புகளை அரசியல் காரணங்களுக்காக பாஜக பயன்படுத்தி ஜனநாயகத்தை அழிப்பதாகவும் சாடினார். இன்னைக்கு தேசந்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. நாளையிலிருந்து எல்லாருமே ஒரு மாசத்துக்கு நாங்க எல்லா பஞ்சாயத்துக்கும் போறோம். 100 நாள் வேலை செய்வர்களை பார்க்க போறோம். 100 நாள் வேலை மட்டுமல்ல, ஒரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஒரு லைஃப் லைன் மாதிரி இருந்தது. 100 நாள் வேலை ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர் தன்னுடைய ஊருக்கு சேவையான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த 100 நாள் வேலை போயிருச்சுன்னா கிராம பஞ்சாயத்துக்கும் வலிமை கம்மி ஆயிடும், கிராம பஞ்சாயத்தையும் அழிச்சிட்ட மாதிரி தான். ஸோ இதை கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கும் எடுத்துரைப்பதோடு 100 நாள் வேலை செய்யற மக்களோடவும் நாங்கள் கலந்துரையாடுறோம். ஆல்ரெடி நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் துவங்கிட்டோம். பல இடங்கள்ல மக்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. ஒரு மாசம் நாங்கள் இவங்களுக்கு கூட நாங்கள் எல்லா இடமும் தெருமுனை கூட்டங்கள் நடத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேரணி எல்லா மாவட்ட ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் நாங்கள் பண்ணி இந்த பாஜக மற்றும் அஇஅதிமுக நடத்தும் இந்த அராஜகத்தை கண்டிப்பாக மக்களின் மூலமாகவே தட்டி கேட்போம். புதுக்கோட்டை அருகே 70 அடி ஆழத்திற்கு சட்டவிரோதமாக கிராவல் மண் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள சமூக ஆர்வலர்கள் கணிப்புகள கொள்ளையை தடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகாவிற்குட்பட்ட புனல்குளம், அரியாணிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அனுமதிக்கப்பட்ட 5 அடியை தாண்டி 70 அடி ஆழம் வரை கிராவல் மண் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா குவாரி உரிமையாளர்களை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.